ஆமென். பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரையிலும் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிற நல்ல தேவனை அப்படியே கொஞ்ச நேரம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. குறைவுகள் இல்லாமல் நடத்தினார், தேவைகளில் எல்லாம் கூட இருந்தார். அந்த நல்ல தேவன் அப்படியே உயர்த்துங்க. அவர் ஒருவரை மகா பெரியவரும், ஹல்லேலூயா, ஆமென், அவர் ஒருவரை இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வருகிறவருமாய் இருக்கிறவர் அவர் ஒருவரே. அவரே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர், அவரே சேனைகளின் கர்த்தர், அவரே யுத்தத்தில் வல்லவர், அவருக்கு நிகராய் யாரும் இல்லை. வானம் எனது சிங்காசனமும் பூமி எனது பாதபடியில் சென்ற மகா பெரிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை மகிமைப்படுத்த உங்க இருதயத்திலிருந்து அவரை உயர்த்துங்க. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தித்த காரியங்களை நினைத்து கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். எளிமையும் சிறுமையுமான என்னை கண்ணோக்கி பார்த்த நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. ஏழை என்னை தேடி வந்த தகப்பனவர், பாவியாய் இருந்த என்னை தேடி வந்த தகப்பனவர். ஹல்லேலூயா. இந்த தகப்பனை ஒரு விசை உங்கள் இருதயத்திலிருந்து அவர் அப்படியே உயர்த்துங்க, உயர்த்துங்க. அவருக்கு மேலானது ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். நன்றி அப்பா, சோத்திரம் பண்ணி அவர் அப்படியே உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. தன் ஜனங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் செங்கடலை பிளந்து தன் ஜனங்களை வட்டாந்தரையிலே நடத்துகிறதை போல நடத்தி வந்த நல்ல கர்த்தரை அப்படியே உயர்த்துங்க. என் குறைவுகளில் அவர் நிறைவாய் இருந்தார். எல்லாரும் தள்ளின போது அவர் என்னை தள்ளாமல் அரவணைத்து அந்த கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. உங்க நேசம் பெரியதுன்னு சொல்லுவோமா? உங்க நேசம் பெரியதப்பா, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதப்பா, உங்க இரக்கங்களுக்கு அளவில்லை ஆண்டவரே. உங்க அநாதி சிநேகத்தினாலே எங்களை எடுத்துக்கொண்டவரே, உண்மையே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, என் தகப்பனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தர் அவர். ஹல்லேலூயான்னு சொல்லி அவரை உயர்த்துவோம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவர், அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் உண்டாக்கினவர் அவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவரே. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சீரம் புயலை அதட்டின கர்த்தர் அவர். எல்லாம் அவர் சொல்ல ஆமென் இருக்கும், எல்லாம் அவர் சொல்ல ஆகும். ஆமென். சர்வ வல்லவர், சர்வ வல்ல தேவன் அவர். எல் ஷடாய் தேவன் அவர். அவர் இம்மானுவேலர் அவர். அவரையே அப்படியே உயர்த்துங்க, உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல நேசிக்க இந்த உலகில் வேற யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பாய் நான் யாரை ஒப்பிடுவேன்? என் தாயை தகப்பனை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நம் வல கரத்தினாலே தாங்குகிறவர், எனக்காய் சகலத்தையும் செய்து முடித்தவர். தன் சொந்த குமாரணியை என்னுடைய மீட்புக்காய், தன் சொந்த குமாரனை எனக்காய் இந்த பூமியிலே கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பா யாரை ஒப்பு கொடுத்தோம்? அவர் அன்பு பெரியது, அவர் இரக்கம் பெரியது, இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய. கரங்களை உயர்த்தி உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு திசையுடன் சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. கடந்த நாட்கள் எல்லாம் தாயின் கருவில்
முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க சத்தம் உயர்த்தி ராத்திரிகளில் 2025 ஒரு அன்பும் கிருபையும் இரக்கமும் மாறாது இருக்கபடியினாலே எத்தனை பேர் சொல்ல முடியுமா? நிர்மூலமாகாமல் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறது காரணம் உங்க அன்பு ஆண்டவரே, உங்க அருள், உங்க தயவு ஆண்டவரே, உங்க இரக்கம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு பெரியது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோமா? சத்தம் உயர்த்தி எல்லாமாய் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி உன்னதாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரே. நாங்கள் ஜீவனாக இருக்கிறதுக்கு காரணம் மாறாத இவளப்பா. உம்முடைய பெரிய தயவு, அன்பு பெரியது, ஆண்டவரே. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, பெரியப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. மட்டும் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. இனியும் எங்களை நடத்துவீர். எல்லாரும் சொல்லுங்க, இனியும் என்னை நடத்துவீர். எல்லாரும் சொல்லி ஆமென். இந்த நாளும் எங்களை நடத்துவார். ஆமென். கடந்த வருஷம் முழுவதுமாய் நடத்தினவர் இனியும் என்னை நடத்துவார் சொல்லி உங்க வாயிலிருந்து நல்லா சொல்லுங்க. அவர் என்னை நடத்துவார். நான் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். சொல்லுங்க, என்னை நடத்துவார். என் குடும்பத்தை நடத்துவார். என்னை அவர் நடத்துவார். என் சூழ்நிலைகள் அல்ல, ஆமென், என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இல்லாத போனாலும் பிரச்சனைகளை என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின காரணம் இனியும் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இனியும் என்னை நடத்துவார். கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அம்மா, யாராவது எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதில் அப்பாவுடைய கிருபை மாத்திரம் விளங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபை மாத்திரம் விளங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபை விளங்க உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கூட இருப்பீராக. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆராதனையில் அப்பாவுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பழைய வருஷத்தினுடைய ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் நடந்து வரல, கர்த்தர் என்னை நடத்தி வந்தார். நாங்கள் அல்ல, நீர் எங்களை அழைத்து வந்தீர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து எங்களை நடத்தினீர். ஹல்லேலூயா. நீர் சொன்னது எதுவும் தடைபடாதபடி சகலத்திலுமாய் அதன் ஊடாய் எங்களை நடத்தி வந்தீரே. கடந்த வருஷம் முழுவதுமாய் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் உணரும் வண்ணமாய் எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கடந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. புதிய வருஷ ஆராதனைக்காக ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி 2026 புதிய வருஷ ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தகப்பன் நீர் மாற்றி கொடுப்பீராக. தகப்பனுடைய கரம் இந்த இடத்துல விளங்கும்படியா ஜெபிக்கிறோம்.
தேவ பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எல்லாரும். அப்பாவுடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். தினம் முழுவதுமாய் தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்காது இருப்பதாக. பிள்ளைகள் இந்த பிரசன்னத்தை வீடு வரையும் கொண்டு போவார்களாக. இந்த பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் தங்களுடைய இல்லங்கள் வரை அது செல்லும்படியாய் தேவ பிரசன்னம் இடத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ ரீகம் செய்வீராக. என் சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து சத்தமிடுகிறது. நாவி ஆத்துமா சரீரம் இந்த நாளிலே என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரித்து பாடத்தக்கதாய் தேவ சமூகத்தில் நாம் ஆயத்தமாய் இருப்போம். அபியானவர் நம்மளை தொடர்ந்து தன்னுடைய தாசர்கள் மூலமாய் நடத்தி செல்கிறார். ஒவ்வொரு தாசர்களையும் இயேசுப்பா நாமத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அபிஷேகித்து கர்த்தர் நடத்துவீராக. வெளிவிடத்திலே அக்கினியாய் பயன்படுத்துவீராக. அவர்களோடு இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆராதனைக்குள்ளாய் நடத்தி செல்லுவார். கடந்த ஒரு வருடம் முழுவதும் கருத்தாய் நம்மளை கண்மணிகள் பாதுகாத்து இந்த ஆண்டின் இறுதி ஆராதனையிலே கொண்டு வந்த நல்ல தயவுக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் விதமாய் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த பொய்யமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தை தந்த தேவன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நம் ஆண்டவருக்கு இந்த நாளில நன்றி அறிதல் உள்ள ஒரு இதயத்தோடு உணர்ந்து நம்ம ஒரு சில பாடல்களை பாடி இந்த வருடத்தின் கடைசியை நிறைவு செய்து இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாய் புதிய ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிக்க போறோம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், உயர்வுகள், தாழ்வுகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் இருக்கும், பள்ளங்கள், மேடுகள். இதெல்லாம் தாண்டியும் கடந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம்? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவேன். எத்தனை பேர் இந்த சபையிலே ஆரம்பிச்சீங்க? கைதுக்குங்க. இந்த சபையில நம்ம அந்த புதிய ஆண்டு ஆரம்பித்து இந்த சபையிலே நம்ம புதிய ஆண்டை முடித்து அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிக்க போறது எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தினால நன்றி செலுத்தி ஒரு சில பாடல்களை பாட போறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பாடுவோமா? நன்றி செலுத்த
துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். உம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த அநேக நம்முடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்தவர்களை ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தப்படும். நன்றி ஆண்டவர். எத்தனையோ நன்மைகள் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 முதல் இந்த கடைசி நாள் வரை நம்மளை எவ்விதமாய் காத்தார் என்று எத்தனையோ பேருக்கு இல்லாத